من الله بمكان قبل أن يقع بالأرض وتوبي بها نفسها الله أكبر الله. அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜு லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்ரீத் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லோரும் நல்லபடியாக இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடி இருப்பீங்க. அது மாதிரி தான் நாங்களுமே நல்லபடியாக இந்த பக்ரீத் பெருநாளை கொண்டாடிட்டோம். அந்த வீடியோ தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த வீடியோ பக்ரீத் பெருநாளைக்கு மொதல் நாள் எடுத்த வீடியோ. என் பொண்ணுங்களோட ட்ரெஸ் வந்து கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதுவும் என் பெரிய பொண்ணுக்கு தான் கை எல்லாத்தையுமே தைக்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, இந்தா தச்சிருவோம் அந்த தச்சிருவோம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக பெருநாளைக்கு மொதல் நாள் தான் தைக்கவே டைம் இருந்துச்சு. அது வரைக்கும் அப்படியே விட்டாச்சு தப்போம்னு. லாஸ்ட்டாக இப்போ அதையுமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் என் பொண்ணுங்க வந்து மெஹந்தி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. நான் எப்போவுமே பெருநாள்னா மருதாணி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் என் பொண்ணுங்க ரெண்டு பேருமே இந்த டைம் வந்து மெஹந்தி வேணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 கோன் வாங்கி 2 பேர்த்திட்டையுமே கொடுத்துட்டேன். நீங்களே வச்சுக்காங்கன்னு. நம்மளுக்கு வேலையும் மிச்சமாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிட்டாங்க 2 பேருமே. அவங்க மெஹந்தி வைக்கிற டயத்தில் வீடையுமே க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீடையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான். அதுக்காக நான் என்ன செஞ்சுருந்தேன்னா, இந்த மாதிரி ஹைட்டான கம்பை எடுத்துட்டு அதோட எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டேன். அதில் நம்ம தண்ணி இல்லாட்டா லிக்விட் எது வேணாலும் அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த மாதிரி ஹைட்டான இடத்துல க்ளீன் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதோட கதவு நிலை அதே மாதிரி கேட்டில் உள்ள தூசி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியால் வைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த கதவுல பாருங்கள் எவ்வளோ தூசி இருக்குதுன்னு. அதையுமே நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் ஒவ்வொரு இடமா நான் வந்து ஸ்பாஞ்சை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து மாப் போடுற வேலை தான். அதையுமே செஞ்சிடலான்ட்டு நான் எப்போவும் மாப் எப்படி போடுவேன்னா, இந்த மாதிரி பக்கெட்டில் பாதி அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நம்ம வாஷிங் பவுடரை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட டெட்டால் அதே மாதிரி லைசால் கொஞ்சம் வாசனைக்காக கம்ஃபர்ட்டுமே சேர்த்துருப்பேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா மாப்பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு மாப் போட்டுடலாம். அவ்வளோதான். நான் எப்போவும் இந்த மாதிரி தான் மாப் போடுவேன். அதே மாதிரி வீடு எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி மாப் போட்டு எடுத்தாச்சு. என்ன தான் நம்ம இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு பெருநாள்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம மாப் போட்டு க்ளீனாக வச்சாதான் அந்த ஃபெஸ்டிவல் மோடே வரும். நானும் அப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து நான் நல்லா மாப் போட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பூ கட்டலாம்னு சொல்லிட்டு பூவுமே கட்ட ஆரம்பித்தாச்சு. இது வந்து முல்லைப்பூ தான் நான் எடுத்திருக்கேன். சரி, கலராக இருக்கட்டுங்கிறதுக்காக நான் முல்லைப்பூ, கனகாமரம், கொஞ்சம் ரோஜாவுமே நடுவில் ஆட் பண்ணி நான் வந்து பூ கட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி பூ கட்டிக்கிட்டு இருக்கும்போதே என் பெரிய பொண்ணுமே பூ கோர்த்து எடுத்துக்கிட்டா. அவளுக்கு கட்ட தெரியாது, அதனால் ஊசி வச்சு கோர்த்துக்கிட்டா. இந்த மாதிரி பூ எல்லாத்தையுமே கட்டியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நாளைக்கு பக்ரீத்துக்கு காலையில் பூரியும் அதே மாதிரி மட்டனில் உள்ள முள் ஈரல் எல்லாம் வச்சு நான் ஒரு சூப் மாதிரி செய்வேன். போன பெருநாளைக்குமே அப்படி தான் செஞ்சுருந்தேன். அதே தான் இந்த டைமே செஞ்சுருந்தோம். அதுக்காக நாங்கள் என்னென்ன வாங்கியிருந்தோம்னா, மட்டனில் உள்ள ஈரல், நுரையீரல், அதே மாதிரி நெஞ்சு முள்ளுன்னு சொல்லுவோம்ல அது, அதோட கிட்னி, இது எல்லாம் தான் வாங்கியிருந்தோம். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி குக்கரில் எடுத்துக்கிட்டு அந்த மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறலாம். நம்ம ஜஸ்ட் வேக வைக்க தான் போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்து நம்ம விசில் வச்சு எடுத்துக்கிறலாம். இதை மட்டும்தான் நான் நைட் செஞ்சு வச்சுருந்தேன். வேறு எந்த ப்ரிப்பரேஷனுமே நான் செய்யலை. இதை மட்டும் செஞ்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே தான் மற்ற எல்லாமே செஞ்சுருந்தேன். The next day. நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த சைடு பாயசத்துக்காக பால்மே காய்ச்சியாச்சு. அந்த பாலோட ஜவ்வரிசியுமே நான் சேர்த்துருந்தேன். நேற்று நைட்டு வேக வச்ச மட்டனுமே இந்த சைடு ரெடி ஆயிடுச்சு. சைட் பை சைடாக காஃபியுமே போட்டு குடிச்சாச்சு. அதோட சேமியா ரவை எல்லாம் சேர்த்து பாயசமே இந்த சைடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பக்ரீத் பெருநாளைக்கு எங்களுக்கு 7 மணிக்கு தொழுகைன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு எதுவுமே செய்யலை. ஓகே, நம்ம தொழுதுட்டு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழுகை கிளம்பியாச்சு.
من الله بمكان قبل أن يقع بالأرض وتوبي بها نفسها الله أكبر الله. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு பக்ரீத் பெருநாளைக்கு எல்லாரோடையும் சேர்ந்து நல்லபடியாக தொழுதாச்சு. எல்லாருக்காகவுமே நாங்கள் துவா கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி நீங்களுமே ஒவ்வொரு துவாவிலையும் எங்களை சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டுக்கு வர்ற வழியிலே இந்த பூச்செடி இருக்கும். அந்த இடத்துலையுமே நின்று என் பொண்ணுங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல நின்றுமே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என் பொண்ணுங்க 2 பேர்த்தோட அவுட்ஃபிட் இதுதான். மசாலா சூப்பராகவே இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தோடனே நெக்ஸ்ட் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சாச்சு. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மட்டன் எலும்பு முள்ளில் வந்து சூப் மாதிரி செஞ்சுட்டு பூரி செய்கிறது தான். அதுக்காக சூப் செய்கிறதுக்காக மசாலாவுமே இந்த சைடு ரெடி பண்ணி அந்த மட்டனில் சேர்த்து கொதிக்க வச்சாச்சு. சைட் பை சைடாக பூரிக்குமே மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதோட நேற்று ஈவினிங் கட்டி வச்ச பூவுமே ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு. அதோட கூலிங்குமே போட்டுன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து பூவுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு சைட் பை சைடாக பூரியுமே போட ஆரம்பிச்சாச்சு. பூரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புசு புசுன்னு பொங்கி வருதுன்னு. இப்படி எல்லா பூரியுமே போட்டு எடுத்துட்டு நாங்களுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு பக்ரீத்துக்கு எங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான், பூரி, அதே மாதிரி மட்டன் சூப், அதோட பாயாசம் தான் செஞ்சுருந்தேன். ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேற என்ன ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறது தான். என் 2 பொண்ணுங்களையும் விட்டு நல்லா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போவே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தாதான் உண்டு. அதுக்கப்புறம் ட்ரெஸ் எல்லாம் ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடுவாங்க என் 2 பொண்ணுங்களுமே. அதுக்காக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதோடய வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரீல்ஸுக்குமே வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அம்மாவோட ஃபோனில் பேசிட்டு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாத்தோடையுமே ஃபோனில் பேசியாச்சு. பேசினதுக்கப்புறம் வேறு என்ன, கிச்சனுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது தான் நம்ம வேலை. கிச்சனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட எல்லாமே அப்படியே இருக்கும். ஓகே, இதை வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணால் தான் நம்ம லஞ்ச் அடுத்து ப்ரிப்பேர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நல்லா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சனை பார்க்கும்போதே நம்மளுக்குமே மனசு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு லஞ்சை சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வெள்ளரி பழம் இருந்துச்சு. அதை வந்து புட்டுப்பழம்னு கூட சொல்லுவோம். அதையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஜூஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி சீனியில் தொட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பொண்ணுங்கள்லாம் ஜூஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதையுமே போட ஆரம்பிச்சாச்சு. இந்த ஜூஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிட்டு அதில் இந்த வெள்ளரி பழத்தை சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஜூஸ் சூப்பராகவே ரெடி ஆயிரும். இதோட நம்ம பாலுமே ஆட் பண்ணலாம். நான் அன்றைக்கி பால் ஆட் பண்ணலை. நீங்கள் அப்படி ஆட் பண்ணுறீங்கன்னா காய்ச்சி ஆறின பாலாக சேர்த்துக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஜூஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் என் 2 பொண்ணுங்களுக்குமே கொடுத்தாச்சு. 2 பேருமே குடிச்சிட்டு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சச்சோறு, மட்டன் தால்ச்சா, அதே மாதிரி மட்டன் கிரேவி தான். அதுக்காக ஃபஸ்ட்டு மட்டன் தால்ச்சா செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு, மட்டன் முள், அதோட தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் மல்லி இலை, புதினா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா விசில் போட்டு எடுத்துக்கிறலாம். பருப்பும் அந்த மட்டனோட முள்ளும் நல்லா குக்காகி வரணும். இப்போ பருப்பை வச்சுட்டு முள்ளை மட்டும் எடுத்து நம்ம மட்டன் தால்ச்சால சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மட்டன் தால்ச்சா வந்து கத்திரிக்காய் சேர்த்து தான் செஞ்சுருந்தேன். இதோட ஃபுல் ரெசிபி நான் இந்த வீடியோவில் கொடுக்கல, இது ஒரு விளாக்னால. சைட் பை சைடாக மஞ்சள் சோறுமே தாளிச்சு விட்டாச்சு. இதில் வர்ற மட்டன் தால்ச்சா, மஞ்சள் சோறு, அதே மாதிரி மட்டன் கிரேவி 3 ரெசிபியுமே நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து எல்லா ரெசிபியும் வேணும்னா எல்லா ரெசிபியோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சைட் பை சைடாக மட்டன் தால்ச்சாவுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு மட்டன் தால்ச்சால மாங்காய் சேர்த்துருந்தேன், வாசமும் சூப்பராகவே இருந்துச்சு. அதே மாதிரி சைட் பை சைடாக மஞ்சள் சோறுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த சைடு வந்து மட்டன் கிரேவிக்குமே தாளிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு எங்களுக்கு லஞ்சு சூப்பராகவே இருந்துச்சு. மஞ்சள் சோறு, மட்டன் தால்ச்சா, அதே மாதிரி மட்டன் கிரேவி, ஆனியன் ரைத்தா, இது எல்லாம் தான் நாங்கள் லஞ்சுக்கு சாப்பிட்டோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதோட வேற என்ன, எல்லாத்துக்கும் ஐஸ்கிரீம் வேணும்ல, அதனால ஐஸ்கிரீமே சாப்பிட்டாச்சு.
இந்த ஐஸ்கிரீம் வந்து நான் போன ஈத் விலாக்லேயுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது வந்து ஹோம்மேட் குல்ஃபி ஐஸ்கிரீம் தான். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் எசன்ஸுமே சேர்க்காதது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் பசும்பால்லே செஞ்சது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு எங்களுக்கு ஈத் இப்படி தான் சூப்பராகவே போச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.